அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ சிறப்பு டெட் தேர்வு. ஸோ ஆல்ரெடி வந்து பண்ணாக்கா நமக்கு ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் வந்து பண்ணாக்கா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது ரிலேட்டடாக வந்து பண்ணாக்கா ஒரு சிலர் வந்து பண்ணாக்கா கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பண்ணால் மார்க் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரிலேட்டடாக வந்து பண்ணாக்கா தமிழ்நாடு அரசு வந்து பண்ணாக்கா நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த பிரமாண பத்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறப்பு டெட் தேர்வுக்கான ரிசல்ட் எப்போ வெளியே வரப்போகுது அதுவும் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா கவர்மெண்ட் தாக்கல் பண்ணக்கூடிய அந்த பிரமாண பத்திரம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் சப்மிட்டட் தட் எவ்ரி கேண்டிடேட் who appeared for the special teacher eligibility test was assessed under the same statutory standard. No category of candidate was granted any concession by way of service weightage, grace mark or relaxation of qualifying marks, since no such concession is contemplated under the statutory framework or direction issued by the ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா எல்லாருமே வந்து பண்ணாக்கா ஒரே அளவில் தான் வந்து பண்ண இருக்கிறாங்க. ஸோ யாருக்கு வந்து பண்ணாக்கா சர்வீஸ் வெயிட்டேஜ் மார்க்கோ இல்லை கிரேஸ் மார்க்கோ இல்லை ரிலாக்ஸேஷன் ஆஃப் குவாலிஃபையிங் மார்க்கோ ஸோ எதுவுமே கொடுக்க முடியாது. நோ சச் கன்செஷன் இஸ் contemplated under the statutory framework or the direction issued by the ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட். ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதைப்படி தான் இங்கே இது பண்ணப்படும். ஸோ இதில் எந்த விதமான கன்செஷனும் கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம் தமிழில். ஸோ இது வந்து பண்ணாக்கா கல்வி செய்தியில் வந்த ஒரு நியூஸ் தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பெட்டிஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆகிய வழக்குகள் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைக்க வேண்டும் என கோரிக்கையை மையமாக கொண்டவை. அப்போ தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைக்கணும் அப்படின்றது தான் இதோடைய இது சாராம்சம். முக்கிய விவரங்கள் மற்றும் பின்னணி மனுதாரர்கள் கோரிய நிவாரணம். அப்போ மனுதாரர்களான இங்கே கொடுத்துருக்காங்க ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனுவை தாக்கல் செய்து பின்வரும் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். அப்போ பொது பிரிவு தேர்வர்களுக்கான குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்ணை 60%, 90 மதிப்பெண்கள் என்பதிலிருந்து 50%, 75 மதிப்பெண்களாக குறைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சலுகையை முந்தைய டெட் தேர்வர்களுக்கும் பின்னோக்கி ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அமுல்படுத்த வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இடைக்கால உத்தரவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7/8/2026 அன்னைக்கு மாண்புமிகு நீதிபதி திருமதி PT ஆஷா அவர்கள் பின்வரும் இடைக்கால உத்தரவை வழங்கினார். பணியில் உள்ள ஆசிரியர்களுக்காக நடத்தப்பட்ட சிறப்பு டெட் தேர்வின் முடிவுகளை 24/7/2026 வரை வெளியிடக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 24 அப்படின்றது நேற்று வரைக்கும் பப்ளிஷ் பண்ணக்கூடாது. அதற்குள் மாநில அரசு இந்த விவகாரத்தில் கொள்கை ரீதியான முடிவை பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அரசின் மனு. ஸோ பள்ளிக்கல்வி இயக்குனர் திருமதி லதா அவர்கள் 21/8/2026 அன்று எதிர் பிரமாண பத்திரம் மற்றும் இடைக்கால தடை நீக்க மனு கொடுத்துருக்காங்க. தாக்கல் செய்து இடைக்கால தடையை நீக்கவும் வழக்கை தள்ளுபடி செய்யவும் உயர்நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். இதில் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து பண்ணாக்கா கவுண்டர் அஃபிடவிட் வந்து பண்ணாக்கா தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடைக்கால தடையை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாநில அரசின் வாதங்கள்: கல்வி கொள்கை மற்றும் நிர்வாக அதிகாரம். தேர்ச்சி மதிப்பெண் மற்றும் தகுதி விதிமுறைகளை நிர்ணயிப்பது முழுமையான அரசின் நிர்வாக அதிகாரம் மற்றும் கல்வி அமைப்புகளின் NCT கொள்கை முடிவாகும். சட்டமீறல் இல்லாத நிலையில் நீதிமன்றம் ரிட் ஆஃப் மேண்டமஸ் மூலம் தேர்ச்சி மதிப்பெண்ணை மாற்ற உத்தரவிட முடியாது. NCTE வழிகாட்டுதல்கள் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள். அப்போ 11/2/2011 அன்று தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் NCTE வெளியிட்ட வழிகாட்டுதல்களின்படி டெட் தேர்வில் 60% தேர்ச்சி மதிப்பெண் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அப்போது 2011 NCTE வந்து பண்ணாக்கா அவங்க ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 60% தேர்ச்சி மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. மாநில அரசுகள் SC ST OBC மாற்றுத்திறனாளிகள் போன்ற இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு மட்டுமே சலுகை வழங்க முடியும். அப்போ மாநில அரசு வந்து பண்ணாக்கா SC கேட்டகரி, ST கேட்டகரி, OBCயில் BC MBC இவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு மட்டும்தான் வந்து பண்ணாக்கா மட்டுமே சலுகை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது பிரிவு தேர்வர்களுக்கு தேர்ச்சி மதிப்பெண்களில் சலுகை வழங்க NCT விதிகளில் இடமில்லை. அப்போ வந்து பண்ணாக்கா பொது பிரிவினருக்கு ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பண்ணாக்கா NCT கைட்லைன்ஸ் படி வந்து பண்ணாக்கா அவங்களுக்கு சலுகை மதிப்பெண் வழங்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. RTE ஆக்ட் 2009 அடிப்படையில் டெட் கட்டாய தகுதி தேர்வாகும் என்பதை உச்சநீதிமன்றம் உதாரணம் கொடுத்துருக்காங்க உறுதிப்படுத்தியுள்ளது.
தேர்வு நடைமுறையின் நம்பகத்தன்மை. தேர்ச்சி நடத்தி முடித்த பிறகு தேர்ச்சி மதிப்பெண்ணை பின்னோக்கி குறைப்பது தேர்வு நடைமுறையின் இறுதித்தன்மையை பாதிக்கும். ஏற்கனவே தகுதி பெற்ற தேர்வுகளின் உரிமைகள் பாதிக்கப்படும். அப்போ இது திரும்பவும் வந்து பண்ணாக்கா பேக்வேர்டில் போய் பின்னாடி போயிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பாஸ் மார்க் குறைக்கிறதுன்றது அந்த தேர்வுடைய நம்பிக்கைத்தன்மையை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணாக்கா ஏற்கனவே பாஸ் பண்ணி வச்சுருக்கோம் அவங்களுடைய உரிமையும் வந்து பண்ணால் அதை பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது கல்வித்தரத்தை குறைக்கும் நடவடிக்கையாக அமையும். அடுத்து நடைமுறை குறைபாடுகள் கொடுத்துருக்காங்க. மனுவில் இல்லாத அரசு துறைகள் தவறாக எதிர் மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் டெட் விதிமுறைகளை பீகார் மாநில கொள்கையுடன் தவறாக ஒப்பிட்டுள்ளனர். அப்போது இந்த தமிழ்நாட்டுடைய டெட் விதிமுறைகளையும் பீகார் மாநில கொள்கையுடன் தவறாக ஒப்பிட்டு இந்த கேஸை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதனால் அதை தள்ளுபடி பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. பொதுப்பிரிவு தேர்வுகளுக்கு 50% தேர்ச்சி மதிப்பெண் வழங்க வேண்டிய சட்டப்பூர்வ உரிமையை மனுதாரர்கள் நிரூபிக்கவில்லை. அதுக்கு எந்த விதமான மனுதாரர்களும் வந்து பண்ணாக்கா கரெக்டான வந்து பண்ணாக்கா எவிடன்ஸ் கொடுக்கல. இந்த வழக்கில் பொதுப்பிரிவு ஆசிரியர்களுக்கான டெட் தேர்ச்சி மதிப்பெண்ணை 60%இலிருந்து 50% குறைக்க வேண்டும் என்ற மனுதாரரின் கோரிக்கைக்கு எதிராக மாநில அரசு NCT விதிமுறைகள், RTE சட்டம், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் கல்விக் கொள்கை அதிகாரம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு மனுவை தள்ளுபடி செய்யவும் இடைக்கால தடையை நீக்கவும் கோரியுள்ளது. அப்போ வந்து பண்ணாக்கா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அஃபிடவிட் வந்து பண்ணாக்கா தாக்கல் பண்ணிட்டாங்க. இது ரிலேட்டடாக நமக்கு விரைவில் வந்து பண்ணாக்கா தீர்ப்பு வரும். அந்த தீர்ப்பில் மேக்ஸிமம் என்ன வரும் அப்படின்னா எப்போ தமிழ்நாடு அரசுடைய கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லிட்டாங்களோ அப்போவே வந்து பண்ணாக்கா அது அரசுக்கு ஆதரவாக தான் வரும். அப்போ அரசுக்கு ஆதரவாக வரும்போது எப்போ வேணாலும் நமக்கு டெட் ரிலேட்டடாக வந்து பண்ணாக்கா அதாவது ஸ்பெஷல் டெட் ரிலேட்டடாக ரிசல்ட் வந்து பண்ணாக்கா ரிலீஸ் ஆகலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.